பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் பேச வராதுங்க. தமிழ் தான் பேச வரும். நான் எதை பற்றி பேச போகிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க சமீபத்தில் ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. இந்த ஆய்வு ஒன்றும் புதுசு இல்லை. இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து ஏகப்பட்ட அமைச்சர்கள் அங்கங்கே போய் ஆய்வு நடத்துகிறாங்க. ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க, மளிகை கடையில் நடத்துகிறாங்க, மதுபான கடைகள் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ பள்ளியில் போய் நடத்துருக்காங்க, அதுவும் அரசு பள்ளியில். இந்த அரசு பள்ளியில் ஆய்வு நடத்தும் பொழுது ஒரு மாணவியை எழுப்பி, உனக்கு எவ்வளோ தூரம் உங்கள் அப்பா, வாட் இஸ் யுவர் ஃபாதர், வாட் இஸ் யுவர் ஃபாதர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாருன்னு அர்த்தம். அதை அந்த பொண்ணு சரியாக பதில் சொல்லங்கிற மாதிரி ஒரு வீடியோவை பதிவிட்டு போட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் அதை போட்டிருக்கிறாங்க. அதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இன்றைக்கி போடுற அந்த இன்ஸ்டாகிராம் ரீல் கிட்டத்தட்ட அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு 5-6 வருஷத்துக்கு, ஏன் 10 வருஷம் கூட சுத்தம். அப்படி சுற்றுச்சுன்னா அந்த குழந்தை பெரிய பொண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு அவமானமாக இருக்கும். அதை பார்க்குறப்பெல்லாம் நாம தான் இன்றைக்கி தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்டராக போயிடும். குழந்தைங்க தானே, கூட இருக்கிற குழந்தைங்கள்லாம் உடனே அதே மாதிரி டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் மக்கள்லாம் இன்றைக்கி பயங்கரமாக போட்டு வச்சு செய்ன்னு செய்கிறாங்க. ஏன்னா ஒரு சில ப்ரெஸ் மீட்லேயும் ஒரு சில மேடையில் பேசும்போதும் அமைச்சர் கீர்த்தனா அவர்களே ஆங்கிலத்தை தப்பாக தான் பேசினாங்க, இவங்க எப்படி அந்த குழந்தைய கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்னும் உண்மைதான், அதையும் நான் பார்த்தேன். நிறைய வார்த்தைகள் அந்த ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் பாஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. லாஸ்ட் பாஸ்ட்னு ஒரு வார்த்தையே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா மாற்றி பேசியிருக்கிறாங்க. அப்புறம் இது இன்னும் டீப்பாக போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில நண்பர்கள்லாம் வீடியோ போட்டாங்க. எப்படி போட்டாங்கன்னா, சார் இவங்க ஹேடு யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல ஹேவ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிராமட்டிக்கலெலாம் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விஷயம் தாங்க, நான் இதை எல்லாருக்குமே, பொதுமக்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். முக்கியமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சொல்கிறேன். நான் ஒரு பள்ளியுடைய ஆண்டு விழாவுக்கு போனப்போ இதை அந்த மாணவர்கள்ட்ட நேராக சொன்னேன். இப்போது உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலிமா சொல்கிறேன். யாராவது உங்களை பார்த்து உங்களுக்கு ஹிந்தி தெரியாதா, இங்கிலீஷ் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், எங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் நம்ம வெட்கப்படணும். நமக்கு தமிழ் தெரியலனா மட்டும்தான் நம்ம வெட்கப்படணும். ரொம்ப ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ணணும். ஏன்னா அது நம்மளுடைய தாய்மொழி. ஏன் சொல்கிறேன்னா, உலக நாடுகள் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணப்பெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க தாய்மொழியை பயங்கரமாக மதிக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் தான் இங்கிலீஷுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஜப்பான் இன்றைக்கி பொருளாதாரத்துலேயும் தொழில் வளர்ச்சியிலையும் எவ்வளோ பெரிய நாடுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஊரில் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவங்க ஊருடைய மொழி மட்டும்தான் தெரியும், அதை மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் அவங்க யாருமே வருத்தப்படலை. சாரி அப்படின்னு சொல்லிட்டு, நோ இங்கிலீஷ் நோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் இங்கிலீஷ் தெரிஞ்சவரை கை காட்டிட்டு போயிட்டாங்க. இதுதான் அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இதை தான் நம்மளும் செய்யணும். பரவாயில்ல, தெரியலன்னு சொல்லுங்கள், இதில் என்ன இருக்குது. அப்படி ஏதாவது கேட்டாங்கன்னா, எனக்கு தெரியலைங்க நீங்கள் கேட்குறது அப்படின்னே சொல்லுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ஆசிரியராக இருந்தாலும் சரி, தெரியலன்னு சொல்லி அவங்கள்ட்ட மறுபடியும் கற்றுக் கொடுக்க சொல்லுங்கள். எது கரெக்ட் இங்கிலீஷுங்கிறத கற்றுக் கொடுக்க சொல்லுங்கள். நீங்கள் அவங்க கேட்டுட்டாங்களேன்னு பதில் சொல்ல வேண்டாம் தங்கங்களே. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த அமைச்சர் செய்ததை பார்க்கும்போது எனக்கு ஒரு நகைச்சுவையாகவும் இருந்தது. என்னென்னா, ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நடைபெற்று கொண்டிருக்க அரசாங்கத்தை உடனே இதை பார்த்துட்டு எதிர்கட்சியினர்லாம் குறை சொல்லுவாங்க. இவங்க ஏன் போய் ஆய்வு நடத்துனாங்க, இந்த ஆய்வு நடத்தும் போது இந்த குழந்தையை ஃபீச்சர் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இல்லை, இவங்க தொழில்துறை அமைச்சர். இவங்களுக்கு அரசு பள்ளியில் என்ன ஆய்வு வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு, இந்த ஸ்கூல்லலாம் ஒரு கிளாஸ் டீச்சர் வரலன்னா உடனடியாக இன்றைக்கி சயின்ஸ் மிஸ் வரல, அதனால் இங்கிலீஷ் டீச்சர் நானே வந்திருக்கேன், உங்கள் சயின்ஸ் புக்கெல்லாம் எடுத்து படிங்க அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ராஜ்மோகன் அவர்கள் தற்போது தமிழ்நாட்டில் இல்லை. அவர் வெளிநாடு போயிருக்கிறார். ஃபெட்னா அப்படிங்கிற பேரவை நிகழ்ச்சிக்காக அமெரிக்கா போயிருக்கிறார். அவர் அமெரிக்கா போன அந்த சமயத்தில் நேராக போய் அந்த துறையை இவங்க ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, இவங்க உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்களா, அவங்க துறையை அவங்க சரியாக மெயின்டைன் பண்ணலாங்கிற மாதிரி போட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. இது இப்போ பாவம் ராஜ்மோகன் அவர்கள் போன 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு குழந்தையை கூப்பிட்டு திருக்குறள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அவர் ஒரு நல்ல பேச்சாளர், திருக்குறள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த அடுத்தடுத்த அதிகாரங்கள் எப்படி வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னார். நான் கூட அதை பார்த்துட்டு ரொம்ப வியந்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், ஒரு 2-3 வாரத்துக்குள்ளேயே அவர் ஊருக்கு போன அந்த டைம் கேப்பில் இவங்க போய் அந்த ஆராய்ச்சியை பண்ணி, இப்போ அந்த குழந்தைக்கு இங்கிலீஷ் தெரிலன்னு சொல்லி அந்த டீச்சர் அங்கே ரொம்ப அவங்களையும் ஃபீச்சர் பண்ணி, அவங்க ஏதோ சரியாக எடுக்காத மாதிரியும் நிறைய அரசு பள்ளி ஆசிரியர்கள்
நான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்துருக்கேன். ஹைலி டேலண்டட் பீப்புள்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களால நிறைய விஷயங்கள் சொல்லித்தர முடியல. இன்றைக்கி நிறைய தனியார் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் யூஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு டிஜிட்டல் போர்டு யூஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அவங்களுக்கு இல்லை. லேப் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இதெல்லாம் நானே நிறைய பள்ளியில் வந்து நான் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கேன். அந்த ட்ரஸ்ட்டு மூலிமா போய் அந்த பள்ளிகள்கிட்ட போய் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவங்கள்ட்ட ஒரு சில ஆசிரியர்களை மீட் பண்ணும்போது அவங்க இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், அவங்க நல்ல ஹைலி டேலண்டட், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் இன்னும் பெரிய லெவலில் வருவாங்க. நாம் அவங்கள முன்னேற்ற தான் வேணுமே தவிர அவங்கள போய் டீக்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்களா இது சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. இது நல்ல காரியத்துக்காக நீங்கள் யோசித்து இல்லை அவங்க நலனுக்காக தான் நான் செஞ்சேன்னு நீங்கள் யோசிச்சு செஞ்சிருந்தாலும் இது தவறு தான். இந்த தவறுங்கிறது மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தவறு நடந்துருச்சுன்னா மன்னிச்சிருங்க, தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுங்க. நான் சொல்லுவேன், அப்படி தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதோடு முடிஞ்சிடும். ஆனால் இல்லை நானும் ஒரு அரசு பள்ளி மாணவி தான், எனக்கும் அதோடைய கஷ்டம் என்னென்னு தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா திரும்ப மறுபடியும் அது ஒரு இஷ்யூவாக போகும். ஏன்னா எங்கள் நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. நீங்கள் போய் நடத்தின ஒரே ஒரு ஆய்வில் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ இந்த பொண்ணு பாருங்கள் இப்படி பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வீடியோ போடுறது, அதை பற்றின இன்ஸ்டாகிராம் ரீல் போடுறதுன்னு போயிட்டே இருக்குது. ஏற்கனவே ஒரு அமைச்சர் வந்து மாத்திரையை நான் செல்ஃபோனில் நசுக்கினேன், ஐயா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு, தான் குழந்தைய ஃபீச்சர் பண்ணிட்டார். அவரு ஒரு அமைச்சர், தான் குழந்தைய வந்து ஃபீச்சர் பண்ணி என் குழந்தைக்காக தான் செஞ்சேன் அப்படின்ட்டார். அப்புறம் அந்த குழந்தையோட முகத்தை பிளர் பண்ணாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, குழந்தைங்களை தயவுசெய்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்குள்ளே எடுக்காதீங்க. காமெடியான நகைச்சுவையான விஷயங்களுக்கு ஜாலியாக இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகே. ஆனால் இந்த மாதிரியான இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு எடுத்தீங்கன்னா நாளைக்கே வருங்காலத்தில் அந்த குழந்தைங்கள்லாம் ஒரு பெரிய பொண்ணாகி பெரிய பசங்களாகி வரும்போது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது ஒரு 10 வருஷம் சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த சோஷியல் மீடியா ரீல்ஸுங்கிறது எப்படி நம்ம வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு நடந்ததே திருப்பி போடுறோமோ அந்த மாதிரி ஒரு 10 வருஷம் சுற்றிட்டு இருக்கும். அதனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு மன நெருடலை தரும், அவங்களுக்கு வந்து ஒரு மன கஷ்டத்தை தரும். தயவுசெய்து அதுக்காகையாவது இனிமேல் அதை பண்ணாதீங்க. அமைச்சர்களும் சரி, பொதுமக்களும் சரி, உங்கள் குழந்தைகளை வந்து ஏதாவது கேட்டு அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை தயவு செய்து வீடியோ பதிவாக வெளியிடாதீர்கள். இதுதான் நான் சொல்ல வந்த ஒரே ஒரு விஷயம். அதே சமயத்தில் இந்த மாதிரி ஆய்வு நடத்தும் போது நிறைய அமைச்சர்கள், ஒருத்தர் வந்து அப்படி தான் மளிகை கடையில் போய் ஆய்வு நடத்துகிறார். இதெல்லாம் எக்ஸ்பைரி ஆகிருக்கு பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு நடத்துகிறார். ஒரு இடத்துல வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஆய்வு நடத்துகிறாங்க. அப்புறம் இப்போ அரசு பள்ளியில் ஆய்வு, மதுபான கடைகளில் ஆய்வு. இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் போய் ஆய்வு நடத்துறதுனால மக்கள்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அமைச்சர்கள்லாம் நேரடியாக போய் சென்று அப்படியே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்ல விஷயந்தான். எனக்கு ஒன்று தோணுச்சு, ஒரு 6 மாத காலங்களில் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வாங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க தமிழ்நாடு மக்கள். அப்படி நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது எதுவும் செய்யலைன்னா 6 மாதம் கழித்து மக்கள்லாம் வந்து நாங்கள் உங்கள் அலுவலகத்தை ஆய்வு செய்யணும், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்கன்னா எங்கே போய் நிற்கிறதுன்னு தெரியாது. அதனால் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். எப்போவுமே நம்ம ஒரு பக்கமாக யோசிக்க முடியாது, இது நமக்கு மறுபடியும் நடக்காது அப்படின்னு நினைக்காதீங்க, நடக்கும். அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்துருக்காங்க. அதெல்லாம் வந்து திரு விஜயபாஸ்கர் ஒரு வீடியோ போட்டு பார்த்தேன், குழந்தைங்கள்லாம் விஜயபாஸ்கர் அவர்களை பார்த்து கேட்குறாங்க விஜய் மாமா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு அவருக்கு, பரவாயில்ல நம்மளை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அவரும் பயங்கர ஹாப்பியாக இருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கம். அதாவது என்னென்னா, ஆல்ரெடி நமக்கு 1008 பிரச்சனை இருக்குது, இதில் இந்த பிரச்சனை வேறையா அப்படிங்கிற மாதிரி. இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், ஐயோ இது எங்கேருந்து தான் இப்படி அந்த பொறுமை இருந்ததோ தெரியல. நம்முடைய ஊடக நண்பர்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அவருக்கு வந்து ப்ரெஸ் மீட் எடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எதிர்பார்த்த ஒரு நபர் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, எப்போ வாயை திறப்பார்னே தெரில அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க இவராவது கொடுக்குறாரே அப்படிங்கிற மாதிரி நேராக போயிட்டு அவர்கிட்ட முன்னாடி நின்று 1/2 hour பேசியிருக்கிறாங்க. அதுலேயும் வந்து அவர் பாதி பேசுகிறாப்புல ஒருத்தர் கேள்வி கேட்பார், பாதி பேசுகிறாப்புல ஒருத்தர் கேள்வி கேட்பார். உண்மையிலே அந்த வீடியோ பார்த்து நான் 1 மணி நேரம் சிரிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது என்ன பண்ணுறது, சில நோயை ஒழிக்கவே முடியாது அப்படின்வாங்கல்ல. அதாவது என்னென்னா, இன்ன வரைக்கும் போலியோ சொட்டு மருந்து போட்டுட்ருக்காங்க, ஒழிச்சிட்டோங்கிறாங்க, இன்னும் போட்டுட்ருக்காங்க. இந்த ஸ்மால் பாக்ஸு, சிக்கன் பாக்ஸ் மாதிரி அது ஒரு நோய். நமக்கு வந்து மீடியாவில் ஒரு நோய் வந்து இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவ்வப்போது இந்த மாதிரி வந்து மக்களை சந்திக்கிற மாதிரி அப்படியே ப்ரெஸ் எல்லாம் பார்த்து என்ன அடிக்கிறாங்க, என்ன உதைக்கிறாங்க, என்ன சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டாப்புல என்ன ரூம்குள்ளே அடைச்சி வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, என்ன அப்படியே என்ன கொன்றுவாங்க அப்படின்னு. அந்த வீடியோவை பண்ணும்போது பின்னாடியே அவங்கெல்லாம் நின்றுட்டுருக்குறாங்க, எல்லாம் நிற்கிறாங்க. பாவம் அவங்களும் ஃபோனை பிடுங்கலை. அவங்க நினச்சிருக்காங்க பரவாயில்ல நம்ம சேனலுக்கு அப்படியே கொஞ்சம் இதாக வரும்
அப்படியே என்னையும் காமிங்க, இந்த பக்கம் நிற்கிறேன், நான் இந்த பக்கம் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணதை பார்த்தப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்தது. என்னன்னா, நாட்டில் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அடுத்தடுத்து யோசிக்க வேண்டிய, இன்னும் இயற்கை மாற்றங்கள் வரப்போகுது, எல்னினோ பற்றி நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றிலாம் நம்ம என்ன சொல்ல போகிறோம், விவசாயிகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம், விவசாயிகள் என்ன கஷ்டப்பட போகிறாங்க, அதுக்கப்புறம் நம்முடைய நீட் தேர்வு அதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவி லேட்டாக போயிடுச்சுங்கிறதுனால, ஒரு டைம் டிசிப்ளின் ஃபாலோ பண்ண முடியாமல் ஏதோ ஒரு காரணம் லேட்டாக போயிடுச்சுனால உள்ள விடலை, அந்த அப்பா கதர்னதை பார்த்தோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் பார்த்து இதெல்லாம் எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம், எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம், அதெல்லாம் பற்றி நம்மளை யோசிக்க விடாமல் ஒரு வாரம் பூரா ஒரு அமைச்சர் மாத்திரை நசுக்குனது. இப்போ அடுத்தது ஒரு வாரம் 4 நாளைக்கு கீர்த்தனா வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் தப்பாக வந்து பேசுகிறாங்க, அவங்க எப்படி ஒரு மாணவியை கேட்கலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, ஒரு கட்சி சார்ந்து இந்த கட்சிக்கு சப்போர்ட் அந்த கட்சிக்கு சப்போர்ட் நான் பேசலை. எனக்கு எந்த கட்சியும் இல்லை. மக்களாகிய நாம தான் ஒரு சில விழிப்புணர்வோடு இருக்கணும். அந்த விழிப்புணர்வு என்னன்னா, நமக்கு தேவையான, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை பற்றி யோசிக்கிறதும், அடுத்த நிலைக்கு போகிறதுக்காக நம்ம என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுங்கிறதையும் நாம் அதை பற்றி தான் யோசிக்கணுமே தவிர, தயவுசெய்து இவங்க இங்கிலீஷ் தப்பாக பேசினா என்ன, சரியாக பேசினா என்ன. ஆனால் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி யாராவது உங்களை கேள்வி கேட்டால் அந்த இடத்துல எனக்கு பதில் தெரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக் கொடுங்க இங்கிலீஷ்லன்னு கேட்டுருங்க. பதிலுக்கு நீங்கள் கேட்டுருங்க. ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்னா பதிலுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறது தான் சரியான முறை. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கேள்வி கேட்டு அந்த எனக்கு தெரியலிங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்றங்க. அப்போ அவங்க சொல்லிக் கொடுக்கணும்ல, அவங்க கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரி மாணவ மாணவிகள் எல்லாம் இப்போவும் சொல்கிறேன், தமிழ்நாட்டை சேரக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படித்த மாணவர்கள் எல்லாம் தான் உலக நாடுகளில் பெரிய லெவலில் ஷைன் பண்ணுறாங்க. ஏதோ பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே, நான் சொல்கிறது நிறைய ஐடி கம்பெனிஸில் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் படித்த மக்கள் தான். தமிழ் படித்த மக்களுக்கு ஆங்கிலம் தெரியலன்னு யாரும் தயவுசெய்து தப்பாக நினச்சிடாதீங்க. இந்த வீடியோவை எந்த வெளிநாட்டில் பார்த்தாலும் இந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய அத்தனை தமிழர்களும் இதை ஒத்துக்கொள்வாங்க. மற்ற லாங்குவேஜில் இருக்கவங்களை விட இங்கிலீஷை ரொம்ப அழகாகவும் கிராமட்டிக்கலாக பேசுகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் படித்தவங்க தான். இன்றைக்கி அந்த குழந்தை பேசாமல் இருக்கலாம், நாளைக்கு அந்த குழந்தை இதே இங்கிலீஷில் டாப்பாக வரலாம். அது இன்றைக்கி ஒரு குழந்தை, எப்போ படிப்பாங்க, எப்போ மார்க் வாங்கணும் யாருக்கும் தெரியாது. யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. தயவுசெய்து யாரையும் டீக்ரேட் பண்ணாதீங்க. நடைபெற்று கொண்டிருக்க இந்த அரசாங்கம், நீங்கள் என்ன முயற்சி செய்து அடுத்தடுத்த ஸ்டெப் எடுக்கணுமோ அதை எடுத்து வைங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு தேவையில்லாமல் மக்களை துன்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அதே சமயத்தில் இந்த திவாகர் மாதிரி ஆளை வந்து தயவுசெய்து வந்து என்கரேஜே பண்ணாதீங்க. இருக்கிற குடும்பம் பத்தாதுன்னு அவர் ஒரு குடும்பம் ஒரு பக்கம் என்ன கொள்றாங்கன்னு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறதும், அதை ஒரு அரை மணி நேரம் உட்காந்து எல்லாம் மானாவரியாக கேள்வி கேட்குறதும், அதை கேட்டு அவர் உடனே வந்து இதுக்கான நான் இது எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாப்புல. சிசிடிவி காட்சி இருக்கு, அந்த இன்ஸ்பெக்டர் மிரட்டினார் வீடியோ போடான்னு. எனக்கு தெரிஞ்ச அந்த இன்ஸ்பெக்டருக்கு இப்போ நான் சொல்கிறேன், ஏன் மிரட்டினீங்க? அங்கேயே உள்ளே உட்கார வச்சிருக்க வேண்டியதானே அந்த பையனை, எங்கேயாவது மனநல காப்பகத்தில் கொண்டே சேர்த்துருக்க வேண்டியதானே. அவர் ஏன் இன்னும் டெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க? பல இடத்துல தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறாரு. நானே பார்த்துருக்கேன். தவறான வார்த்தைகளையும் சாதிய பெருமையை பேசுகிறதும், சாதிய மொழியில் பேசி மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறதும் இதை பண்ணியிருக்காப்புல. தயவுசெய்து அந்த இன்ஸ்பெக்டருக்கும் அந்த சப் இன்ஸ்பெக்டரும் அவங்க பேரெல்லாம் சொல்லியிருக்காப்புல. அவங்களாம் காவல்துறை அதிகாரிங்கன்னா என்ன சும்மாவா வேலை இல்லாமல் வெட்டியாவாக உட்காந்துருக்குறாங்க? அவங்களுடைய வேலை ப்ரெஷர் என்ன லெவலில் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த திவாகர் வந்து அவங்க மேலேயே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அவங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, அவங்க சொன்னது இருக்குது, அவர் இந்த மாதிரி வீடியோ போட வேணான்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் என்ன நியாயமா? இது தேவையா? முதல்ல தயவுசெய்து இதை வந்து யாராவது ஒருத்தர் முன்னெடுத்து அந்த பையனை, பாவம் ரொம்ப மன உளைச்சல்லையோ ஏதோ ஒரு மாதிரி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியே இருக்குது அவர் பேசும்போது. நல்லா தெரியுது. ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நல்லா வரட்டும், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நார்மலாகட்டும், நல்ல வேலை பார்க்கட்டும், இதே மீடியாவில் வந்து நடிக்கட்டும், ஏதாவது ஒன்று பண்ணட்டும். ஆனால் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை தப்பாக பேசி முதல்ல அவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கல்வி கற்றுக் கொடுங்க. இந்த கீர்த்தனா வந்து இந்த குழந்தைக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. கீர்த்தனா மேடத்துக்கு ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்கள் போய் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் போய் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து, இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்து, நல்லா பேசுறதுனா எப்படி, நல்ல வார்த்தைகள் உபயோகப்படுத்தினா எப்படின்னு நீங்கள் கற்றுக் கொடுங்க. அது உங்களால் முடியுமான்னு எனக்கு தெரியல. முடிஞ்சால் அதை பண்ணுங்கள். ஆனால் எந்த ஒரு அமைச்சர் துறையில் இருக்கிறவங்களும், தொழில்துறை அமைச்சர் தொழில் கவனிங்க. ஏன்னா இப்போ ராஜ்மோகன் பாவம் அந்த அமெரிக்காவிலேருந்து வரும்போது ஒரு 5 நாள் ஊரில் எல்லாம் போயிட்டேன், அந்த நேரத்தில் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டே இப்படி அசிங்கப்படுத்தியம்மான்னு நினைப்பார். இந்நேரம் அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது என்னென்ன கேள்வி கேட்டிருப்பாங்க. என்னங்க ஒரு அரசு பள்ளி மாணவிட்டு இப்படி பேசுகிறேன்னு பேசியிருக்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் தெரியல, நீங்கள் தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்னா அவர் ஒரு வீட்டில் எங்கேயோ தங்கியிருப்பார், அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும்ல, அதுவே கஷ்டமாக இருக்கும்ல அவருக்கு. வந்து பார்த்தான்னு தெரியும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் நேரத்தை தயவுசெய்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு செலவிடாதீங்க. நான் அதனால் அடிக்கடி
இந்த மாதிரி தனியாக ஒரு வீடியோவோ அந்த அமைச்சரை பற்றி இந்த அமைச்சரை பற்றி போடல, ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக போடுறேன். பார்த்துக்க, பார்த்து தெரிஞ்சுக்க.